இந்த வீடியோல நம்ம டெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். The imperative form of the following statement. I am lonely is. இப்போ இந்த I am lonely வந்து assertive sentence இது. assertive sentence இது. இது என்னன்னா definition வந்து இருக்குது expresses an action or sharing information. இப்போ அவன் என்ன சொல்லிருக்கான், the imperative form of the following statement I am lonely. இதை வந்து imperative sentence மாத்தணும்ன்றா. imperative sentenceனா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. imperative sentenceனா ஆர்டர், கமாண்ட், advice or இப்போ imperative sentence வந்து starts with often. imperative sentence often start with a verb have pity. often starts with the verb have pity. சரிங்களா? அப்ப இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, have pity on my loneliness. இப்படிதான் மாத்தணும். I am lonely இப்படிதான் மாத்தணும். have pity on my loneliness. இது வந்து என்ன உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றது. சரிங்களா? what is an ugly picture? exclamation mark இருக்கா? அப்ப exclamatory sentence இது. exclamatory sentence என்ன? expresses strong feeling or emotion. ஓகேவா? assertive என்ன? expresses an action இல்லைன்னா action or sharing information. இது ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். அசர்ட்டிவ்னாவே நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான், சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எக்ஸ்கிளமேட்டிங்காவே தெரிஞ்சிடும், எக்ஸ்கிளமேஷன் இருக்கும் இங்க. சரிங்களா? நெகட்டிவ்னாவே this type of sentence will have this type of sentence contains சொல்லலாம் will have not இருக்கும், not இருக்கும். அந்த சென்டென்ஸ்ல not இருக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ்னா ஆஸ்க் எ டைரக்ட் கொஸ்டின். இப்ப இதுல எது இந்த சென்டென்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இது எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கிறதால எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இல்ல பாத்தீங்கன்னா டோன்ட் பி ஆங்கிரி வித் காட் இஸ் அண்ட் தட் சென்டென்ஸ். இப்போ அஃபர்மேட்டிவ் அப்படின்னாவே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் அப்படின்னாவே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ்னா ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ். இங்க நம்மளுக்கு டோன்ட் இருக்கு, அப்ப நெகட்டிவ். சரிங்களா? இன்டராகேட்னா தெரியும், ஆஸ் டைரக்ட் கொஸ்டின் தெரியும், எக்ஸ்கிளமேட்டரி உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் எமோஷன். இப்போ இது இம்பேரேட்டிவ் தான். கரெக்ட். இம்பேரேட்டிவ் தான் வந்து ரெக்வெஸ்டோ இல்ல ஆர்டரோ கமாண்டோ வரும். இது நெகட்டிவ்லயும் வரும், பாசிட்டிவ்லயும் வரும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் எக்ஸிபிட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதுல இது வந்து பி வந்து கரெக்ட், இதுவும் கரெக்ட். இது வந்து பிளேஸோ இல்ல சீனோ சொல்றது. இது பத்தி இருக்கு, பிளேஸ் ஆர் சீன். ஓகே, இதுவும் கரெக்ட். இப்போ he is கரெக்ட். ஒன் ஆஃப் தி ஒன் ஈச் எய்தர் நெய்தர் எது வந்தாலுமே என்ன இருக்கும், வேர்ப் வந்து சிங்குலர்ல இருக்கும். வேர்ப் ஷுட் பி இன் சிங்குலர். இது வந்து ஹெல்பிங் வேர்ப். சரிங்களா? வேர்ப் ஷுட் பி இன் சிங்குலர் and noun should be in plural. இது கரெக்டா இருக்கா? இப்போ noun should be in plural. இப்போ எது தப்பா இருக்கு? இதுதான் I wonder. நான் சொன்ன எய்தர் நெய்தர் இல்லைன்னா ஒன் ஈச் எவ்ரி அதெல்லாம் வந்தாவே verb should be in singular, noun should be in plural. இங்க noun கரெக்டா இருக்கு. noun சொன்னா plural இருக்கணும். plural இருக்கா? கரெக்ட். இப்போ verb should be in singular. அப்ப இது வந்து plural இருக்கு. அப்ப singularனா was வரும். அப்போ I wonder if either of the boys was present. Which of the following sentences uses the conjunction to connect the clauses correctly? Okay, இந்த பாருங்க, although இது ஒரு கன்ஜங்ஷனா, பட் எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு கன்ஜங்ஷன் வரக்கூடாது. ஒரு கன்ஜங்ஷன் தான் வரும். அதே போல சி பாருங்க, he studied hard for the exam so because this is not necessary. He wanted to achieve a high score. இங்க பாருங்க டில neither the manager nor the எம்ப்ளாயிஸ் ப்ளூரல் இருக்கிறதால இங்க என்ன வருங்க உங்களுக்கு வேர் வரும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா she wanted to go for the concert. இங்க பாருங்க 8 கரெக்டா இருக்கு பாருங்க. கன்ஜங்ஷன் டு கனெக்ட் த கிளாஸஸ் ஒரே ஒரு கன்ஜங்ஷன் இருக்கணும். கரெக்டா இது கரெக்டா இருக்கு. she wanted to go for the concert. அப்போ வந்து yet she had to finish her homework fast. Correct. Identify the figure of speech of the following phrase. He has just got some new wheel. wheel வந்து காரை குறிக்குது. wheel. இப்போ என்ன சொல்றோம் நம்ம, இப்போ இதுல வந்து சினக்டக்கின மீனிங் என்னன்னா a part ஞாபகம் வச்சுக்கோங்க. part represent the whole இல்லைன்னா the whole represent the part. இந்த இடத்துல என்ன சொன்ன, ஒரே ஒரு பார்ட் இது. சரிங்களா? இது represent the whole. அப்ப கணப்போ அது சினக்டக்கி தான் இங்க figure of speech கரெக்டான. சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following is an action based and sport related compound word that involves மூவ்மெண்ட். ஃபுட்பிரிண்ட் இதுக்கு வராது. பேக் பேக் வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் நாட் த ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்போர்ட் ரிலேட்டட். இது வந்து லைஃப் கார்டு வந்து பர்சன் இல்ல ஜாப் வரும். பர்சன் இல்ல ஜாப் வரும். அப்போ இதுவும் வந்து
This is not an action based or a sport related compound word that involves movement. அப்போ skate board தான் வரும். Skate board தான் வந்து correct ஆனது. Choose the correct plurals given in the option and fill in the blanks. The dash is for more people to work part time in the future. இதுக்கு வந்து சிங்குலர் தான் யூஸ் ஆகும். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல்ஸ் போட்டிருக்கான். ஆனா இங்க வந்து ப்ரோக்னோசிஸ் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் ஹேவிங் டேஷ் கேசரோல் டுநைட். அப்போ இது டியூனா. இந்த இடத்துல டியூனா என்ன தெரியுமா? டியூனா கேசரோல் அப்படின்னாவே என்ன மீனிங்னா, இது ஒரு ஃபுட் ஐட்டம். சரிங்களா? ஃபுட் நேம் இல்ல டிஷ் நேம் சொல்லலாம். சரிங்களா? ஃபுட் நேம் இல்ல டிஷ் நேம். சரிங்களா? அப்போ வந்து இந்த டியூனானாவே மீனிங் வந்து உங்களுக்கு அன்கவுண்டபிள் நவுன். இது டியூனா வந்து அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் ஆன் தி பிரிமிசஸ். இது வரும். ப்ளூரல் ஃபார்ம் இங்க வரும். சரிங்களா? வி டிஸ்கஸ் தி சக்சஸ் கிரைட்டீரியா. இது வரும். கிரைட்டீரியா ப்ளூரல் ஃபார்ம் வரும். கிரைட்டீரியா டுகெதர். Which of the following word incorrect in the context of the sentence? இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸலரேஷன்னா ஜாய், எக்ஸால்டேஷன்னா வந்து கிரேட் ஹாப்பினஸ். கிரேட் ஹாப்பினஸ். இது வந்து எக்ஸ்ட்ரஸி வந்து எக்ஸ்ட்ரீம் ஜாய். இது எக்ஸ்ட்ரீம் ஜாய். அப்ப இந்த எக்ஸாஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். எக்ஸாஸ்பிரேஷன்னா இது வந்து நெகட்டிவ் கூட. அதனால இதுதான் வந்து இன்கரெக்ட். இது சரிங்களா? சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with correct spelling. The restaurant offers a wide variety of delicious victuals. Food. Victuals. Satyan knew he had dashed the trail some time ago but couldn't remember exactly when he had dashed it. இங்க இது வந்து உங்களுக்கு past tense. சரிங்களா? past tense. இது வராது. பாஸ்ட் வராது. இது வந்து ஸ்டாப் வரும் மீனிங். இது வந்து பாதம் சொல்லுவோம். பாஸ்ட்னா பாதம். இங்க வரவே வராது. இப்போ இங்க பாருங்க, நியூ சத்யன் நியூ he had passed. இது என்னன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். had passed. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். had passed. when he had திருப்பியும் பாஸ்ட் தான் வரும். பாஸ்ட். what is the plural form of the cactus in English? not the Latin. இது வந்து லாட்டின் ஃபார்ம் வந்து cacti. cacti வரும். இது வந்து உங்களுக்கு cactus. US ஓட ES சேர்த்த நம்மளுடைய இங்கிலீஷ். Write a letter to the editor of a journal about the stagnant rainwater issue in your area. Write the format of the letter. இது வந்து ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்கலாம். ஈஸி. இது ஃபார்மல் லெட்டர் எப்பவுமே ஸ்டார்டிங் எழுதுவோம், சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதுவோம். சரிங்களா? சென்டர்ஸ் அட்ரஸ். அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம்? நெக்ஸ்ட் டேட் எழுதுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிசீவர்ஸ் அட்ரஸ். ரிசீவர்ஸ் அட்ரஸ் என்ன? அங்க இருக்கு பாருங்க. டூ போட்டு ஃப்ரம் இது டூ டேட், அப்புறம் டூ போட்டு த எடிட்டர் த ஹிண்டு போடுவோம்ல, அதுதான் ரிசீவர்ஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னன்னா ரிசீவர்ஸ் அட்ரஸ் அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? சலுடேஷன். சலுடேஷன் என்ன வரும்? ரெஸ்பெக்டட் மேடம் எல்லாம் சார் வரும். சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன? இதுல என்ன சப்ஜெக்ட் அதை எழுதணும். ஸ்டாக்னேட். அபவுட் த ஸ்டாக்னன்ட் ரெயின் வாட்டர் இஷ்யூ இன் அவர் ஏரியா போடணும். இவர் போட அவர் ஏரியா போடணும் சப்ஜெக்ட்டுக்கு. சப்ஜெக்ட் அப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர் வரும். சப்ஜெக்ட் அப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி என்னென்ன வரும்? தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, அதெல்லாம் வரும். சரிங்களா? தேங்கிங் யூ, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா சிக்னேச்சர். லாஸ்ட்ல சிக்னேச்சர். இப்படிதான் நம்ம எழுதணும் லெட்டர். which of the following statements are true about turtles? இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோஸ் லெசன். சரிங்களா? sea turtle. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், sea turtles live their life entirely in the ocean. எதுக்கு ட்ரூ எந்த சென்டென்ஸ் சொல்றாங்க? அதுக்கப்புறம் வந்து இது ஃபால்ஸ், இது வராது. turtles come ashore to lay eggs. இதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்ட். ஐடென்டிஃபை தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் in the poetic lines given below. இதுல பாத்தீங்கன்னா அசோனன்ஸ் வந்து ரெபிடேஷன் ஆஃப் சிமிலர் vowel sounds. இது ரெபிடேஷன் ஆஃப் vowel sounds in nearby words. கான்சனன்ஸ் பாத்தீங்கன்னா ரெபிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ரெபிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் sounds within nearby. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனஃபோரா வந்து repetition at the beginning. இது ஸ்டார்டிங்ல பிகினிங் இருக்கும் எப்பவுமே. சரிங்களா? repetition at the beginning of the line or stanza. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, டிலிட்ங்க டாலிட் ஆச்சா, டிட் சவுண்ட் பாருங்க, இல் சவுண்ட் வருதா. இப்ப டே இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு கான்சனன்ட் சவுண்ட் வரதால இது வந்து
consonants. Identify the figure of speech in the lines given below. இங்க பாருங்க no time to இந்த phrase மட்டும் பார்த்துக்கோங்க. no time to no time to அப்படின்னாவே ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது வந்து consonant sound, இது வந்து vowel sound தெரியும் உங்களுக்கு. nearby words. இப்ப anaphora தான் வந்து repetition at the beginning of the line or stanza. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு no time to இந்த phrase வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பிகினிங் தானே ரிப்பீட் ஆயிருக்கு, அதுதான் வந்து anaphora. தேங்க்யூ.